நீங்க சென்னை மெட்ரோல டிராவல் பண்ற ஒரு நபரா? இது வரைக்கும் இந்த சென்னை மெட்ரோ டிராவல் கார்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த கார்டு ஏப்ரலுக்கு மேல வந்து செல்லாது. ஸோ இப்போ கரண்டா இருக்கிற சிங்கார சென்னை டிராவல் கார்டு தான் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் சீசன் பாஸா வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த சிங்கார சென்னை டிராவல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்ஸ், அதாவது பிராட்வே, பெரம்பூர், கோயம்பேடு இந்த மாதிரி பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நீங்க போயிட்டு இலவசமா வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதே டிராவல் கார்டுல யூஸ் பண்ற மாதிரி மினிமம் ரீசார்ஜா 100 ரூபாய்க்கு வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சிங்கார சென்னை கார்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்டிசி பஸ்ஸஸ்லயே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ மற்றும் எம்டிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எம்டிசி பஸ்ஸில் இனிமேல் நமக்கு வர சில்லறை தட்டுப்பாடுலாம் வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை லோக்கல் ட்ரெயினையும் வந்து கொண்டு வரதுக்கான பிளான்ஸ் வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பழைய டிராவல் கார்டில் இருக்கிற பேலன்ஸையும் வந்து நீங்கள் இந்த சிங்கார சென்னை கார்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வந்து கிடையாது. இந்த சிங்கார சென்னை கார்டு வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படும், குளோபல் மற்றும் ரீட்டைல். குளோபல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம், அதாவது மெட்ரோ, எம்டிசி இந்த மாதிரி விஷயத்துக்கு. ரீட்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுகர்வு சார்ந்து, அதாவது ஏதோ ஒரு ஷாப்பிங் போனோம் அந்த மாதிரி இடத்துல வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, ஏப்ரல்ல இருந்து வந்து நார்மல் மெட்ரோ டிராவல் கார்டு வந்து உபயோகிக்க முடியாது. சீக்கிரமா இந்த சிங்கார சென்னை கார்டுக்கு வந்து நீங்க வந்து மாறுங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.